2022ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் மத்திய அமைச்சரவை கூட்டம் புதனன்று பிற்பகலில் நடந்தது. 2022ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீடு கிடைப்பதை உறுதி செய்யும் திட்டத்திற்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் ஏழைகளுக்கு மத்திய அரசின் மானியமாக 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மேலும் 15 ஆண்டுகள் வரையிலான வீட்டு கடன்களுக்கான வட்டி மானியம் வழங்கும் திட்டத்துக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. பொருளாதார ரீதியில் நலிந்த பிரிவினர், குறைந்த வருவாய் கொண்ட பிரிவினருக்கு இந்த வட்டி மானிய திட்டம் பொருந்தும். நெல் பருப்புகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நெல் குவிண்டாலுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை 50 ரூபாய் உயர்த்தி 1410 ரூபாயாக வழங்கவும், அதேபோல பருப்பு மற்றும் பயிறு வகைகளுக்கான குறைந்தபட்ச விலையை குவிண்டாலுக்கு 275 ரூபாய் வரையில் உயர்த்தி வழங்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. உற்பத்தியை பெருக்கவும், விலைவாசியை கட்டுப்படுத்தவும் குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறினார். மேலும் 6750 கோடி ரூபாய் மதிப்பிலான 16 அந்நிய முதலீடு திட்டங்களுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் ரவிசங்கர் பிரசாத் கூறினார். லலித் மோடியின் மனைவிக்கு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவமனையுடன் ராஜஸ்தான் அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது தெரியவந்துள்ளது. லலித் மோடிக்கு உதவியதாக மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், ராஜஸ்தான் முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியா ஆகியோருக்கு எதிராக கண்டன கணைகள் கிளம்பி வருகின்றன. இந்நிலையில் போர்ச்சுகல் தலைநகர் லிஸ்பனில் உள்ள மருத்துவமனையில் லலித் மோடியின் மனைவிக்கு ஆபரேஷன் நடந்த உடனே அந்த மருத்துவமனையுடன் வசுந்தரா தலைமையிலான ராஜஸ்தான் அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது இப்போது தெரிய வந்துள்ளது. லிஸ்பனை போல ராஜஸ்தானிலும் புற்றுநோய் மருத்துவ ஆராய்ச்சி மையத்தை உருவாக்குவதற்காக அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சர்ச்சை குறித்து ராஜஸ்தான் அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம், ஆம் ஆத்மி, ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகியவை வலியுறுத்தியுள்ளன. வெற்று வாக்குறுதிகளை அளித்துவிட்டு மோடியும் கெஜ்ரிவாலும் தப்ப முடியாது என்று ராகுல் கூறினார். சம்பள பாக்கி கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட டெல்லி மாநகராட்சி துப்புரவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் டெல்லி ஜந்தர் மந்திரில் கூட்டம் நடந்தது. இதில் காங்கிரஸ் துணைத் தலைவர் சந்தித்து பேசுகையில், பிரதமர் மோடியும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தேர்தல் சமயங்களில் வானளாவிய உயர்ந்த வாக்குறுதிகளை அளித்து ஆட்சியை பிடித்ததாக கூறினார். வெறும் வாக்குறுதிகளால் மட்டும் நாட்டின் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்ற ராகுல், வெற்று வாக்குறுதிகளை அளித்துவிட்டு மோடியும் கெஜ்ரிவாலும் தப்பி ஓட முடியாது என்றார். லலித் மோடி விவகாரத்தில் காங்கிரஸ் கூட்டணி அரசு எழுதிய கடிதங்களை வெளியிட வேண்டும் என முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் முன்னாள் தலைவர் லலித் மோடி முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு தன்னை பழிவாங்கியதாக கூறினார். இங்கிலாந்தில் தான் குடியேறுவதை தடுக்க ப. சிதம்பரம் முயன்றதாகவும் லலித் மோடி குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்த ப. சிதம்பரம், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் இங்கிலாந்து அதிகாரிகளுக்கு எழுதப்பட்ட அனைத்து கடிதங்களையும் வெளியிட வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். காங்கிரஸ் மீதும் தன் மீதும் லலித் மோடி கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாக அந்த கடிதங்கள் இருக்கும் என்றும் சிதம்பரம் ட்விட்டரில் விளக்கம் அளித்துள்ளார். வசுந்தரா ராஜே சிந்தியா மகன் கம்பெனியில் லலித் மோடி 11 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. மத்திய அமைச்சர் சுஷ்மாவை தொடர்ந்து ராஜஸ்தான் முதல்வர் வசுந்தரா ராஜே சிந்தியாவும் லலித் மோடிக்கு உதவியதாக சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். வசுந்தரா ராஜே சிந்தியாவின் மகனும் பாரதிய ஜனதா எம்பியுமான துஷ்யந்த் சிங்கனின் நிறுவனத்துக்கு லலித் மோடி 11 கோடியே 63 லட்சம் ரூபாயை முதலீடு செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. லலித் மோடி மீதான அந்நிய செலாவணி மோசடி வழக்கு குறித்து அமலாக்கத்துறையினர் விசாரித்த போது தற்செயலாக இதை கண்டுபிடித்துள்ளனர். பொதுமக்கள் தரும் புகாருக்கு 10 நிமிடங்களில் ஒப்புகை SMS அளிக்கப்படும் என்று தமிழக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா புதனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். ஆர்கே நகரில் அத்துமீறல் தொடர்பாக புகார் தருபவர்கள் அடையாளம் வெளியிடப்பட மாட்டாது என்றும், புகார்தாரருக்கு 10 நிமிடங்களில் ஒப்புகை சீட்டாக SMS அனுப்பப்படும் என்றும் தெரிவித்தார். வாக்காளர் திருத்தப் பட்டியல் தொடர்பாக தமிழக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடந்தது. தமிழக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தலைமையில் புதன்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடந்தது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக, திமுக, தேமுதிக உள்ளிட்ட 9 கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இதில் ஆர்கே நகர் தொகுதியில் எதிர்க்கட்சிகளின் புகார்கள் மீதான விவாதம், வரைவு வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஆகியன குறித்து விவாதிக்கப்பட்டது. தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சு நடந்து வருவதாக வரும் செய்திகளை கட்சியினரும் பொதுமக்களும் நம்ப வேண்டாம் என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவுடன் திமுக கூட்டணி பேச்சு நடத்தி வருவதாகவும், கூட்டணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் வரும் செய்திகள் முழு பொய் என்று கூறியுள்ள கருணாநிதி, இப்படிப்பட்ட செய்திகளை கட்சியினரும் பொதுமக்களும் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொள்வதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் சுஷ்மா, ராஜஸ்தான் முதல்வர் வசுந்தரா இருவரும் தனக்கு உதவியதாக லலித் மோடி கூறினார். ஐபிஎல் முன்னாள் தலைவர் லலித் மோடி ஐரோப்பாவில் உள்ள பால்கல் நாட்டில் இந்தியா டுடே டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். அப்போது சுஷ்மா சுவராஜ், வசுந்தரா ராஜே சிந்தியா இருவரும் தனக்கு உதவியதாக ஒப்புக்கொண்டார். தான் லண்டனில் குடியேற இங்கிலாந்து அதிகாரிகளிடம் வசுந்தரா சாட்சி கையொப்பமிட்டு உதவியதாகவும், லண்டனில் இருந்து போர்ச்சுகல் செல்ல விசா கிடைக்க சுஷ்மா உதவியதாகவும் லலித் மோடி ஒப்புக்கொண்டார். முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தன்னை அரசியல் ரீதியாக பழி
பழிவாங்கியதாக கூறிய லலித் மோடி லண்டனில் தங்க அனுமதிக்க கூடாது என்று இங்கிலாந்து அரசுக்கு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் நெருக்கடி கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் மத்திய அமைச்சராக பதவி வகித்த சரத்பவார், பிரபுல் பட்டேல், ராஜீவ் சுக்லா ஆகியோரும் உதவியதாக லலித் மோடி கூறினார். இதற்கு வழக்கில் கைது செய்யப்பட்ட கண்ணனுக்கு கோவை நீதிமன்றம் ஜூலை 2ஆம் தேதி வரை காவல் நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாவோயிஸ்ட் இயக்கத்திற்கு ஆள் சேர்த்த வழக்கு தொடர்பாக கண்ணன் என்பவர் கைது செய்யப்பட்டார். போலீசார் புதனன்று கண்ணனை மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி பொங்கியப்பன் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி கண்ணனுக்கு ஜூலை 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டித்து உத்தரவிட்டார். மெட்ரோ ரயில் பணியின் போது கம்பி பாய்ந்து பைக்கில் சென்றவர் பலியானார். சென்னை மெட்ரோ ரயில் பாதை அமைக்கும் பணி துரிதமாக நடந்து வருகிறது. பரங்கிமலை ஜிஎஸ்டி சாலையில் புதன்கிழமை வழக்கம் போன்று பணிகள் நடந்து வந்தன. எதிர்பாராத விதமாக மெட்ரோ ரயில் பாதையில் இருந்து கம்பி திடீரென்று சரிந்தது. அப்போது அந்த வழியாக வந்த மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த கிரி என்பவர் தலையில் 40 கிலோ 6 அடி நீளம் கொண்ட கம்பி தலைக்கவசத்தையும் கிழித்துக் கொண்டு சொருகியது. இதில் ரத்த வெள்ளத்தில் கிரி துடிதுடித்து உயிரிழந்தார். கிரி சாப்ட்வேர் என்ஜினியர் என்பது தெரியவந்துள்ளது. மதுரை கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினரை போலீசார் கைது செய்தனர். தரமான கல்வி வழங்கவும் மத்திய அரசு ஒதுக்கும் கல்வி நிதி ஆதாரத்தை 10 விழுக்காடாக அதிகரிக்கவும் அரசு கல்வி நிறுவனங்களை அதிகரிக்க வலியுறுத்தி நடந்த ஊர்வலத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்துல் ரஹ்மான் தலைமை வகித்தார். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போது போலீசார் அவர்களை கைது செய்தனர். தங்கத்தின் விலையில் புதனன்று சவரன் 88 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 20,296 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,537 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் 39 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,950 ரூபாயாக இருந்தது. 24 வயது பெண்ணின் தாயாக 32 வயது ஸ்ரேயா நடித்துள்ளார். சிவாஜி, திருவிளையாடல், அழகிய தமிழ் மகன், குட்டி உள்ளிட்ட படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களை கிறக்க வைத்த நடிகை ஸ்ரேயா தற்போது இந்தியில் வெளியாக உள்ள த்ரீசம் படத்தில் அஜய் தேவ்கான் ஜோடியாக நடித்துள்ளார். இப்படத்தில் 24 வயதான இஷிதாவுக்கு தாயாக ஸ்ரேயா அசத்தலாக நடித்துள்ளார்.